புறத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதுவா தப்பாமல் சார்பார் தமக்கு வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வச்சிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் மாநகரில் வந்து பிறந்து தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டோங்கையில் ஏந்து ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போற்றி வச்சாது பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் என்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரே
சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்காலம் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, வீதியில் ஆங்காங்கு நின்று கொண்டிருப்பவர்களே, அதாவது இந்த கடையாளுருட்டி நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் திருவையோடு கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு கிணத்தடி மாடன் சுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த கிணத்தடி மாடனுடைய திருவாலயத்திலே இது என்ன மாதம்? இது வந்து வைகாசி மாதம். வந்ததுலயே வந்தது இது வைகாசி மாதம். வந்தது வைகாசி மாசம், வந்ததே மோசம். சொல்லி 3 மணி நேரம் தான் இருக்கு. அப்படியே வைகாசி முடியுது. வைகாசி முடியதுக்கு வைகாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த கிணத்தடி மாடசாமியின் திருவாலயத்திலே இன்றைக்கும் நாளைக்கும் மதியானம் வரைக்கும் 2 நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் தானே தனனை தன்னோம் தானே தந்தை அனைத்தோம் தானே தன்னோம். உனக்கு வேலையா
எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தனனை தன்னை தன்னா தனனை தன்னா ஐயா தடுக்கண்டலவாய் மாடே சாமி ஐயா மாடே சாமி இப்ப சதுராடி
இருக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கு. ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும், நம்ம கோயிலுக்குள்ள வராது. அதனால சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆகையினாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய தற்கன் தலவாய் மாட சுவாமி கணத்தடி மாடனின் திருப்புகளையே பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சுவல் பின்னால் வந்திடலாம், பெண் சுவல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் எப்படி பச்சைமட்டை கொண்டு படார் படார் அடிப்பீங்களோ அதுபோல் அல்லாமல் தாய்மார்களை பார்த்தா அப்படியா இருக்கு? இவங்க நம்மள அடிக்க மாட்டாங்க. தாய்மார்கள் அடிக்கிற மாதிரி தெரியல. அடிக்க மாட்டாங்க. பரவே நம்ம அடிக்களவுக்கு என்ன தப்பு பண்ண போறோம்? பரவே இல்ல இல்ல சிரிச்ச முகமும் சீதேவியமா இருக்காங்களே, அவங்கள பார்த்தா அப்படி தெரியுமா? அப்படி இருப்பதனால உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவ முகமது கலிதமாகி அச்சுதம் என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொலைனில் புனு இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற உத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பௌரண பஞ்சமி கடகால கரத்து இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார்
சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சிவனுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே. நாமளை பெற்ற தந்தையை படைத்தார். நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, என் பேச்சு அம்மா பிரம்மசக்தி, அந்த அம்மாவுடைய வடிவத்திலே இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே. நாமளை பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனந்தும் பெண்ணென்றும் ஆண்டவே அகில உலகத்தை உண்டு பண்ணினார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் சிவன் வடிவத்தில் ஆனால் கொண்டு சொல்லுதாங்களே, சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனன் நல்லா இருக்கும். ஆனென்றும் பெண் என்ற ஆண்டவே அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அப்படியே அகில உலகத்தை உண்டு பண்ணி இறைவனாகிய பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் போன்று இலைத்தவங்களோடு ஆடு மாடு கண்டு காணைகள் அதனையும் படைத்து ஈரம்பு யானை முதல் என்ன உண்ண அவனுக்களோடு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அவர் நாடு எங்கும் படி அளந்தார்.
மாட்டியா ஏன் உன் வீட்டுக்காரம்மா உனக்கு பிடிக்கலையா சட்டாப்பையோட நிக்காளா எதுக்கு எதுக்கு சரி ரெண்டு பூசை தருவா ரூபாய கொடுத்தா தோசை ரூபாய கொடுக்கலன்னா சட்டாப்பைய கொண்டு ரெண்டு பூசை அதுக்குத்தான் அந்த அம்மா சட்டாப்பையோட நிக்காளோ ஆனா கையில பார்வதி எப்படி வருகின்றார்கள் அப்படி இரு பேர்களும் குறைவிருந்து வரும் போது மறுநாள் பொழுது விடிந்தது அப்ப பார்வதி நினைக்க என்னைக்குமே இந்த ஆண்டவன் பகவான் கையில எல்லாம் உலகமெல்லாம் சென்று படியிழந்துட்டு வராரு அப்படி உலகமெல்லாம் சென்று படியிழந்து வரும் போது பார்வதி நம்ம கையிலே ஒத்தையிலே இருக்கும் இந்த ஆண்டவனு என்னைக்கு பார்த்தாலும் இவருக்கு வேலையே படியிழப்பது வேலையா போச்சு அப்போ அந்த ஆண்டவனுக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கும் நாமளுக்கும் நேரம் போகணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் களைப்பு தீருவதற்காக நேரம் போவதற்காக ஏதாவது ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடணும் என்ன விளையாட்டு விளையாடலாம் என்ன விளையாட்டு தட்டங்கள் விளையாடுவோம் தட்டங்கள் விளையாடணும் அது பொம்பளை பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படியா ஆமா அப்ப கிச்சி கிச்சி தம்பளம் விளையாடுவோமா கிச்சி கிச்சி தம்பளமா அது என்ன கிழிஞ்ச தம்பளம் கிளியா தம்பளம் நான் உன்ன சொன்னோம்னா நீ உன்ன சொல்லுவ தெரியும் எனக்கு நான் கிச்சி கிச்சி தம்பளம்ங்க நீ கிழிஞ்ச தம்பளம்ங்க கிச்சி கிச்சி தம்பளம்னா என்ன கிச்சலம் கட்டிய விளையாட போறோம் அது வேண்டாம்ங்கயோ பிறகு அப்போ சரி அதனால இன்னொரு விளையாட்டு விளையாடுவோமா என்ன விளையாட்டு 5 பேர் சேர்ந்து கிளியந்தட்டு விளையாடுவோமா அதுதான் இப்ப வேண்டாங்க கிளியந்தட்டு வேண்டாமோ கிளியந்த தட்டு வேண்டாம் சரி பகவானும் பார்வதியும் கையிலே களைப்பு தீர இளைப்பு தீர விளையாடக்கூடிய விளையாட்டு அதுதான் சோவிபரத்தி சொக்கட்டங்கால் ஆடுவது வழக்கம் ஆமா வழக்கம் அப்ப சோவிபரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேண்டுமானா என்னைக்கும் பகவானும் பார்வதியும் விளையாடுவாங்க வழக்கம் தான் அப்ப இன்னைய பொழுதுல நாம விளையாடும் போது நம்ம மட்டும் விளையாண்டுகிட்டு இருந்தா விளையாட்டுல சுவாரஸ்யம் இருக்காது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்ப விளையாடக்கூடிய விளையாட்டு சுவாரஸ்யம் இருக்கணும்னு சொன்னா அதற்கு தகுந்த ஆட்கள் வேணும் என்ன வேணும் யார் வேணும் அதாவது கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் வெள்ளு படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நீங்க எல்லாம் இருந்தா தான் எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஒரு படிக்க நல்லா இருக்கும் ஆளே இல்லாம சும்மா படிச்சா நல்லா இருக்குமா அது சும்மா இருந்தா மட்டும் போதாது நாங்க விரும்பறீங்க நீங்க பார்க்கணும் கேவலமா கேட்டா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க கதையை பேசுறீங்கன்னா எங்க பாட்டு போற யாரு பாப்பா பிறவே அதாவது படிக்க கூடியவர்களும் பக்தியா படிக்கணுமா கேக்குற மக்களும் பக்தியா கேட்கணுமா கேட்டா தான் கதையினுடைய விளக்கம் தெரியும் பிறவே சரிதானே அப்படி இருப்பதனால விளையாடும் போது நம்ம மட்டும் விளையாண்டா நல்லா இருக்காது என்ன செய்யணும் 30 கோடி தேவர்கள் ஆமையா 48,000 கோடி ரிஷிமார்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க சொக்கட்டங்கால் மண்டபத்திலே விளையாட வேண்டும் என்று பகவானும் பார்வதியும் சேர்ந்து பேசினார்கள் அப்ப பகவான் சொன்னார் என்ன சொன்னார் எம்மா பார்வதி இத்தனை பேர்கள் முன்னாலேயே நம்ம விளையாடும் போது இந்த விளையாட்டிலே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு ஒரு முடிவு தெரியணும் முடிவு தெரியணும்ல வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு தெரிந்தாதான் அந்த விளையாட்டுக்கே ஒரு பெருமை உண்டு அதானே கேட்டேன் அப்ப அதற்கு என்ன வேணும் இப்ப கிரிக்கெட் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாண்டா 2 விக்கெட் போயிருச்சு 3 விக்கெட் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மத்திய உள்ள ஆள் இருக்கும் அது மாதிரி நாம விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு ஒரு மத்தியஸ்த ஆள் வேணும் நடுவராகவே தீர்ப்பு சொல்லுவதற்கு முதலாவது ஒரு ஆள் ஒண்ணு வேணும் ஐயா அதற்கு யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடுவோம் அப்படின்னு ஆண்டவன் கேட்க சரி நடுவரா இருக்கணும் சாதாரணப்பட்ட ஆள் இருக்க முடியாது ஆமா கொஞ்சம் அறிவுள்ள ஆள் தான் நடுவரா இருக்க முடியும் அப்ப அறிவுனா என்கிட்ட தான் இருக்கு அறிவுள்ள ஆளத்தான் வைக்கணும்னாங்க ஒண்ணும் இல்ல நடுவரா தீர்ப்பு சொல்லணுமானா அதற்கு தகுந்த நடுவரை வரவழைக்க வேணும் என்று பார்வதி நினைக்க என்ன நடுவரா தீர்ப்பு சொல்லதுக்கு ஆள் வேணும்னா நம்ம அண்ணனை தான் நம்ம கூப்பிடணும் நம்ம அண்ணனை கூப்பிட்டாதான் ஏன் அப்படி நினைக்க தெரியுமா எதுக்கு நம்ம அண்ணனை ஆகிய கோபால கண்ணனை கூப்பிட்டாதான் நம்ம விளையாடும் போது கொஞ்சம் மேல கீழே விளையாண்டாலும் தங்கச்சின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் ஏண்டு பேசுவார் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அண்ணனை கூப்பிடணும்னு இந்த பார்வதாதேவி மனதிலே எண்ணி கண்ணனாகிய கோபாலனை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணா